வெல்கம் டு மெஹனஸ் வியூஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா கோகனட் பர்ஃபி. ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்கு ஒரு கப்பு நிறைய துருவின தேங்காய் எடுத்துருக்கோம். அந்த தேங்காவை மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு 2 டைம்ஸ் பல்ஸ் மோடில் அரைச்சி எடுக்கணும். அப்போன்னா கோகனட் சின்ன சின்ன இதாக இருக்கும். நம்ம சாப்பிடும்போது அப்புறமா இப்போது அந்த நெய்யில் விட்டு நம்ம வறுக்கும்போது ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் 1.5 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணி அந்த தேங்காவை கொஞ்சம் வறுத்தெடுக்கணும். இதை ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணக்கூடாது. பண்ணால் அதோட கலரும் சேஞ்ச் ஆகிரும், அதோட டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. அதோட ஈரத்தன்மை போகிற அளவுக்கு வறுத்தா போதும். 2 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில். இப்போ வறுத்தெடுத்தாச்சு. அதே கடாயில் இப்போ 1 கப் அளவு நீங்கள் தேங்காய் எடுத்துட்டிங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு சுகர் எடுத்துருக்கோம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக வாட்டர் அதை விட்டு சுகர் சிரப் ரெடி பண்ண போகிறோம். இப்போ இதில் கொஞ்சம் நல்லா அது கொதித்ததுக்கப்புறம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணணும். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல். பால் ஏன் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த சுகரில் உள்ள அழுக்கெல்லாம் அப்படி மேலே படிஞ்சு அப்படியே வந்துடும். அதை நம்ம இந்த மாதிரி ஒரு அரிப்பு வச்சு நம்ம எடுத்துடலாம். அதுக்காக தான் மில்க் ஆட் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்களா எவ்வளவு சுகரில் அழுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது ஃபுல்லாக வந்துடும் நீங்கள் மில்க் ஆட் பண்ணுறதுனால. இனி இதில் 2 ஏலக்காவை சாப் பண்ணி போட்டிருக்கோம். அது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், அதனால இதை போட்டிருக்கோம். அதுக்கப்புறமா அந்த கொஞ்சம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த கோகனட் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது கொஞ்சம் கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் நல்லா அது வற்றினதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு கீ ஆட் பண்ணிக்கணும். கடாயில் ஒட்டாமல் வரும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இப்படி பண்ணணும். பார்த்திங்களா அவ்வளோ திக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேஜில் ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிக்கிட்டு இதை அதில் நம்ம பேஸ்ட் பண்ண வேண்டியதுதான். ஒரு ஸ்பூனை வச்சு ஸ்பூன்லேயும் கொஞ்சமாக கோகனட் ஆயில் இல்லைன்னா கீ ஆட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா ஸ்பூன்லேயும் ஒட்டாது, கொஞ்சம் நல்லா இருக்கும். இது நல்லா ஆறணும். ஆறினதுக்கப்புறம் ஒரு நைஃப்பில் கொஞ்சமாக கோகனட் ஆயில் இல்லைன்னா கீ ஆட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கணும். கட் பண்ணி எடுத்திங்கன்னா கோகனட் பர்ஃபி ரெடி. இது கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் இது நீங்கள் கட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்து அப்படின்னா மெஹனஸ் வியூஸ் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.